ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சியில் வந்து யூசர் இன்புட்னா என்னென்னா, இப்போ வந்து இன்புட்னா நம்ம ஒரு வேல்யூ வந்து கொடுக்க போகிறோம். அந்த வேல்யூ வந்து நம்மளா என்டர் பண்ணுற வேல்யூவாக இருக்கணும். இப்போ 5 6 இல்லைனா ஒரு ஸ்ட்ரிங்கு டைப் அடிக்கிறது, மை நேமு ஏஜி இது போல் ஏதாவது ஒன்று வந்து கொடுக்குறோன்னா அது வந்து யூசர்கிட்டேருந்து கொடுக்குறா போல், அதாவது நீங்கள் கொடுக்குறா போல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து printf மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி டெக்ஸ்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அவுட்புட்டை மட்டும் ஷோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ யூசர் இன்புட்னா வந்து இந்த மெத்தட் ஸ்கேன்எஃப் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கேன்எஃப் இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம இன்புட்டை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய மெத்தடு. இந்த மெத்தடு வந்து என்டர் யுவர் நம்பர் அது போலலாம் கொடுக்கறதுக்கு. இங்கே பர்சன் இன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மை நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. printfன்னு சொல்லிட்டு டைப் எ நம்பர்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன்எஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்க போகிற வேல்யூ வந்து இங்கே ஷோ ஆகணும்ல, அதுக்கோசம் %d கொடுத்துருக்காங்க. இன்டீஜர் தானே இது பண்ணோம். மை முன்னாடி இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் போடணும். ஆம்பர்சன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோசரம் இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. இது முக்கியமான ஒன்று. எதுக்கோசரம் இந்த இதை வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. இல்லைனா வந்து இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிளில் தான் போய் ஸ்டோர் ஆகுமே. அதுக்கோசரம் தான் இந்த இது வந்து இன்டிஜர் வேல்யூ வந்து இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் மை நம்பர்னு சொல்லிட்டு கொடுக்குறோம்ல. மை நம்பர்ன்றது வேரியபிள் நேமு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். printf யுவர் என்டர் நம்பர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ ஸ்கேன்எஃப் மல்டிபிள் இன்புட்ஸை கொடுக்குறோன்னா இப்படி தான் இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு சேருன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க, டேட்டா டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வேரியபிள் நேமை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா printf மெத்தடை யூஸ் பண்ணி டைப் எ நம்பர் அண்டு சேர் அண்டு ப்ரெஸ் த என்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ, அதுக்கடுத்து நியூ லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கேன்எஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா %d இன்டீஜரை குறிக்கும், %c வந்து கேரக்டர் ஸ்ட்ரிங்கை குறிக்கும். அப்போ வந்து பிரிண்ட் த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு printf மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்பர் மல்டிபிள் இன்புட்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டில் வந்து மை நம்பர்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம், சேரில் வந்து மை கேர்னு வச்சுருக்கோம். இப்போ printfல வந்து என்ன பண்ணுறோம், ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஷோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் இது. இதை உள்ளார வந்து நம்ம வந்து என்டர் எ நம்பர் அண்டு சேர் அண்டு ப்ரெஸ் த என்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இது உள்ள அது வந்து அவுட்புட் வர்றதுக்கோசரம் ஸ்கேன்எஃப் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து %d %cன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது %dன்றது இன்ட்டு சி வந்து என்ன பார்த்தீங்கன்னா %c கேரு ஆம்பர்சன் மை நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அந்த வேரியபிள் நேமு ஆம்பர்சன் மை சேர் இதை வந்து என்னென்னா அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோசரம். அப்படி கொடுத்தா தான் நம்ம வந்து என்னென்னா இன்புட்டை வந்து நம்ம டைப் அடித்து வாங்க முடியுமே. அதுக்கோசரம் இது பண்ணுறது. டேக் ஏ ஸ்ட்ரிங் இன்புட் அப்படின்றது ஒரு டாபிக் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் வந்து 30 கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். printf பார்த்திங்கன்னா என்டர் யுவர் ஃபஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது உள்ளார வந்து ஃபஸ்ட்டு வந்து printf மெத்தடில் இப்படி சொல்லிவிட்டு ஸ்கேன்எஃப்பில் பார்த்திங்கன்னா %sன்னு சொல்கிறோம். ஏன்னா சேர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் வர்றதுக்கோசரம் எஸ்ன்னு சொல்லிட்டுருக்கோம். ஃபஸ்ட் நேமை வந்து ஷோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்கேன்எஃப் வந்து %sன்னு சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட் நேமை வந்து வாங்கியிருக்கோம். இப்போ வந்து நான் வாங்கிறதுக்கு தான் அதை என்டர், இப்போ வந்து ஃபஸ்ட் நேம் வந்து கேட்கும். இப்போ வந்து என்டர் ஏ ஃபஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் பேர் அடித்து இது பண்ணுவீங்க. ஸ்கேன்எஃப்ன்றது பார்த்திங்கன்னா %sன்னு வந்து இங்கே வந்து என்னென்னா ஸ்ட்ரிங்கை வந்து வாங்கியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட் நேம் வந்து நம்ம என்டர் பண்ணுறோம். printfல வந்து பார்த்திங்கன்னா அது போய் சேவ் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிட்டு printfல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஹாலோ %sன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் அடித்த ஹாலோ உங்கள் பேர் வந்து வந்துடும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா, இது வந்து என்னென்னா சேரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சேரில் வந்து ஃபுல் நேம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இது பண்ணியிருக்காங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. printf மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டைப் யுவர்
ஃபுல் நேம் சொல்லிட்டு வாங்குறீங்க. அதை வந்து அவுட்புட் வந்து ஷோ ஆகிறதுக்கு ஸ்கேன்எஃப்பில் வந்து சேவ் பண்ணுறதுக்கோசரம் இது உள்ளார போய் ஸ்கேன்எஃப் வந்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அடிக்க போகிற வேல்யூ வந்து சேவ் பண்ணுறதுக்கு இப்போ சேரில் வாங்கினதுனால %s போடுவீங்க. ஆம்பர்சன் வந்து ஒரு மெமரியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஆம்பர்சன் ஃபுல் நேம்னு சொல்லிட்டு இதை ஷோ பண்ணுறதுக்கு printfல வந்து ஹாலோ %s வந்து ஹாலோ %sனால் நீங்கள் அடித்த வேல்யூ ஷோ பண்ணும் அந்த இடத்துல. ஹாலோ %sனா வந்து என்னென்னா அந்த இடத்துல வந்து printfல வந்து இது எழுதியிருக்கோம்ல, இப்போ வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்தது வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணுறதுக்கோசரம் நீங்கள் கொடுத்த வேல்யூ ஷோ பண்ணுறதுக்கோசரம் இது போல் எழுதியிருக்கோம். நீங்கள் வந்து இப்போ உங்கள் பேர் கொடுக்குறீங்களா அந்த பேர் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேரில் வந்து ஃபுல் நேம் வந்து ஒரு 30 இது பண்ணியிருக்கீங்க, ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. இப்படி வந்து வேரியபிளை வந்து நீங்கள் வந்து அசைன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சிங்களேன். இந்த வேரியபிளை அதுக்கடுத்து printf மெத்தடை யூஸ் பண்ணி டைப் யுவர் ஃபுல் நேம்னு சொல்லிட்டு இது கொடுத்துட்டீங்க. இதில் வந்து printf மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவுட்புட்டை ஷோ பண்ணுறதுக்கோசரம் டைப் யுவர் ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிறதுக்கோசரம் வரும். இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா fgetsன்னு சொல்லிட்டு இருக்குது. fgetsம் printfம் ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேமு சைஸ் ஆஃப், அதுக்கு அடுத்தது சைஸ் ஆஃப் ஃபுல் நேம்னா எத்தனை வந்து சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அதுக்கு அடுத்தது std in அது உள்ளார இருக்கிறத எனக்கு ஷோ பண்ணு. அது உள்ளார மெத்தடை யூஸ் பண்ணி ஹாலோ %s வந்து யூஸ் பண்ணுறோன்னா உங்கள் பேர் அடிச்சடிப்பீங்க. ஷோ ஆகிறதுக்கோசரம் ஏதோ ஒரு பேர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பேர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஃபுல் நேம் இப்போ வந்து ஜான் சொல்லிட்டு இருக்குது. ஜான் வந்துருச்சு. அதுக்கடுத்து ஹாலோன்றது வந்து இந்த இடத்துல வந்து ஹாலோ ஜான் உள்ளே வந்துருச்சு. இதுதான் வந்து இது ப்ரொசீஜர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.